வணக்கம் நிகிதா. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தற்போது வரை அதாவது 46 வேட்பாளர்கள் வந்து களத்தில் உள்ளனர். இதுல இந்த வேட்புமனு தாக்கலின் போது கர்நாடகையைச் சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வேட்புமனு பரிசீலனையில் அதாவது தேர்தலின் விதிகளின்படி மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த ஈரோடு அதாவது சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டியிட முடியாது என்ற விதி இருக்கப்பட்டிருந்த நிலையில் அதாவது இந்திய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் என்பவர் வந்து கவனக்குறைவு காரணமாக அந்த மனுவை அதாவது கர்நாடக மாநில பெண்ணுடைய வேட்புமனுவை ஏற்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வந்து அதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த கர்நாடக பெண்ணினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து வந்து நேற்று முன்தினம் வந்து அந்த வாபஸ் பெறும் நாளாக இருந்த நிலையில் அதுவரை வாபஸ் பெறப்பட்ட நிலையும் சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து இந்திய தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து வந்து அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த பத்மாவதி என்ற பெண்ணினுடைய வேட்பு மனுவை வந்து ரத்து செய்தனர். இதனையடுத்து வந்து இந்த விவகாரம் தொடர்பாக இங்கு வந்து தற்போது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில தேர்தல் நடத்தும் அலுவலராக பணியாற்றி வரும் மணிஷை தற்போது வந்து அதிரடியாக மாற்றம் செய்துள்ளனர். அதற்கு பதிலாக புதிய தேர்தல் நடத்தும் அலுவலராக ஒசூரில் சப் கலெக்டராக பணியாற்றி வரும் ஸ்ரீகாந்த் என்பவரை தற்போது வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் வந்து தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வேலுச்சாமி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் வேலுச்சாமி வழங்கியதை கேட்டோம்.